கண்கலங்க வைத்த பதிவு. நீங்களும் படித்து பாருங்க, அந்த வழி புரியும். பையன், ஹலோ. பொண்ணு, என்னடா பண்ற? கால் பண்ண அட்டன் பண்ண இவ்வளவு நேரமா? பையன் சொல்றான், ப்ரொஜெக்ட் வேலையா இருக்கு, அரை மணி நேரம் கழிச்சு பேசுறேன்னு காலை கட் பண்ணிட்டான். பொண்ணு வெயிட் பண்றா. 1 hour 2 hour கால் வரல. இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது, மறுபடியும் கால் பண்றா. பையன், ஹலோ. பொண்ணு, அரை மணி நேரம் கழிச்சு கால் பண்றேன்னு சொன்னா ஏண்டா கால் பண்ணல? பையன் சொல்றான், கால் பண்றேன்னு சொன்ன, கண்டிப்பா கால் பண்ணணுமா? அறிவில்லையா உனக்கு? பிஸி ஆயிருக்கேன்னு சொன்னா புரியாதா? சும்மா சும்மா கால் பண்ணி தொல்லை பண்ற. எனக்கு வேற வேலை இல்லையா? 24 மணி நேரமும் உங்களோட பேசுறதுதான் என் வேலையா? அப்படின்னு பையன் சொல்றான். பொண்ணு, உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறது தப்பாடா, ஏண்டா இப்படி பேசுற? பையன் சொல்றான், ஏய், வேற ஏதாவது சொல்லிட போறேன், போன வைடி. பொண்ணு சொல்றா, சாரிடா, ஏன் தப்பு தான், இனிமே உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், சாரி அழுதுகிட்டே காலை கட் பண்றா. 2 நாட்களுக்கு பின்னால பையன் கால் பண்றான். அவ ஆன்சர் பண்ணல. கோவமா இருப்பாளோ? சே, நேத்து ஏதோ டென்ஷன்ல அவளை திட்டேன், பாவம், ரொம்ப அழுது இருப்பா. மறுபடியும் கால் பண்றான். அவ ஆன்சர் பண்ணல. மெசேஜ் பண்றான், சாரிடி செல்லம், நேத்து கோவத்துல திட்டேன், தப்பு தான், அவ்வளோ ஹார்ஷா பேசிருக்க கூடாது, பிளீஸ் கால் ஆன்சர் பண்ணுமா. மறுபடியும் கால் பண்றான். பொண்ணோட அம்மா அந்த பையனுக்கு பதில் சொல்றாங்க. பையன் கேக்குறான், ஆண்டி, அந்த பொண்ணு பேரை சொல்லி அவ இல்லையான்னு கேக்குறான். பொண்ணு அம்மா சொல்றா, இல்லப்பா, அவ இறந்துட்டா. சொன்னது என்ன நடந்ததுன்னு புரியாம தவித்தேன். பொண்ணு அம்மா சொல்றா, உங்ககிட்ட ஒரு லெட்டர் கொடுக்க சொன்னா வந்து வாங்கிட்டு போ. பையன் அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் லெட்டரை வாங்கி படிக்கிறான். எனக்கு தெரியும் நீ என்ன தேடி வருவான்னு. எனக்கு உண்மையில எந்த கோவம் இல்லடா, நீ ஃபீல் பண்ணாத. எனக்கு பிரெயின் டியூமர், இது உனக்கு தெரிஞ்சா நீ கஷ்டப்படுவேன்னு தான் சொல்லாம மறைச்சேன். நேத்து எனக்கு ரொம்ப முடியல, அதுதான் கடைசி அவங்கிட்ட பேசலாம்னு கால் பண்ணேன். ஆனா நீ பிஸியா இருந்தா. உங்கூட இருந்த கொஞ்ச நாள் தான் நான் ரொம்பவுமே சந்தோஷமா இருந்தேன். இந்த ஜென்மத்துல எனக்கு இது போதும்டா, நீ அழாதடா, நான் எங்கேயும் போகல, எப்பவும் நான் உன் பக்கத்துல தான் இருப்பேன். மிஸ் யூடா, மிஸ் யூ டூன்னு சொல்லி அந்த பொண்ணு கடிதம் எழுதியிருக்கா. பையன் சொல்றான், ஏண்டி லூசு என்கிட்ட சொல்லாம மறைச்ச? தெரிஞ்சிருந்தா நான் எப்படியாவது உன்னை காப்பாத்திருப்பேன்.